தனியா போய் மீனாட்சி என் கூட ஹெல்ப்புக்கு வரட்டும்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க தான் பேசி ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. முதல் ஆர்டர் வேற. சொன்ன தேதிக்கு சொன்ன டைமுக்கு டெலிவர் கொடுத்தாதான் அடுத்தடுத்த ஆர்டர் கிடைக்கும். ஆனா சொன்ன மாதிரி டெலிவரி கொடுக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு மறுபடியும் ஆர்டர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, உங்க பேரை கெட்ட கூடாதுன்னு பாக்குறேன். இத மட்டும் சொல்லு. சொன்னா? அப்படி சொன்னா அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. கூட ஒரு ஆள் இருந்தா சொன்ன டயத்துக்கு முடிச்சிடலாம். வேற யாரையும் உதவிக்கு கூப்பிட முடியல. நான் கூப்பிட்டா மீனாட்சி மட்டும்தான் வருவா. ஆனா அவ இங்க வர்றது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதத என்னால செய்ய முடியாது. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இல்ல நீங்க யாரையாச்சும் சொல்லுங்க, அப்படினாலும் ஓகே அப்படின்னு சொல்லு. அப்புறமா அவங்களே நீ உன் தங்கச்சியவே கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. நிஜமாதான் சொல்றியா மீனாட்சி? எனக்கு அவங்க பல்ஸ் நல்லா தெரியும். அப்படி ஒண்ணு நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. எனக்கும் தான். கண்டிப்பா நடக்கும். நீ போய் சொல்லு. அதோ இப்பவே நான் போய் சொல்றேன். நாங்க எங்க வீட்ல எம்ப்ராய்டரி பண்ணும்போது எனக்கு மீனாட்சி தான் ஹெல்ப் பண்ணுவா. எது? அவளை கூப்பிடலான்னு இருக்கியா? அவதான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு அம்மாச்சி சொல்லிருக்காங்கல்ல. தெரியும். அதனாலதான் நான் அவ பேரை சொல்லாமலே இருந்தேன். யாருக்கும் அவளை பிடிக்காது. அப்புறம் எப்படி நான் அவளை கூப்பிட முடியும்? அவளையும் கூப்பிடக்கூடாது, பாட்டியும் அவமானப்படக்கூடாது. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அத்தை, தேனு ஒத்தால இருந்து கஷ்டப்படுற அத்தை. ஆபத்துக்கு பாவம் இல்ல அத்தை. நீங்க தான் ஸ்கூல்ல ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதை முடிச்சு கொடுக்கலனா உங்க பேரு கெட்டு போயிடாத அத்தை. அதனால தான் சொல்றேன். மீனாட்சியை கூப்பிடுறது சரின்னு தான் தோணுது. அவளும் இவ்வளவு சேர்ந்து சீக்கிரமா வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்கல்ல. சரி, உன் தங்கச்சி இங்க வர சொல்லு. அத்தை, நிஜமா தானே சொல்றீங்க? அவ வரட்டும். அம்மாச்சி, என்னது இது? தூக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சொல்றீங்களா என்ன? அதெல்லாம் சரி வரும்னு சொல்றேன். எனக்கு என்னமோ இது சரின்னு படல அம்மாச்சி, வேணாம். யார எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலயும் நான் இந்த ஊர்ல இருக்கிறதுல யூஸ் இல்ல. நான் மதுரைக்கே போறேன். மதுரைக்கா? ஆமா, நான் அங்கேயே வீடு எடுத்து தங்கிக்கிறேன். அப்போ கண்மணிக்கு ஸ்கூலு? மதுரையிலேயே ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவேன். சரிடி, இப்போ மதுரைக்கு போய் என்ன பண்ண போற? மனோக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ண பொண்ணு போய் பார்க்க போறேன். அவளையா? ஆமா, அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நான் நியாயம் கேட்க போறேன். சரி, சொன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிற? கண்டிப்பா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் கூட இருக்க கூடாதுன்னு தான் அவன் நினைப்பா. அவங்க இவளை ஏமாத்திட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடுவா. இதெல்லாம் நடக்குமா? நான் அங்க போனா போதும், எல்லாத்தையும் நடத்துவேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. மதுரையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளோட அட்ரஸ் தர. அவ கூட கொஞ்ச நாள் போய் இரு. வேற வீடு பார்க்க அவளை உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன். சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் இன்னைக்கு நைட்டே மதுரைக்கு கிளம்புறேன். ஆமா, அந்த மனு எங்க இருக்கான்னு நீ எப்படி தெரிஞ்சுப்ப? எப்படியாவது அட்ரஸை யார்கிட்டயாவது நான் வாங்க ட்ரை பண்றேன். அட்ரஸை வாங்கி
நேரா அந்த தேன்மொழிய போய் பாக்குறேன். உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க சொன்ன வார்த்தைய நான் மீறவும் மாட்டேன். ஏன்னா பெரியவங்க பேச்ச மீறி நடக்க கூடாதுன்னு என் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. ஓஹோ, அப்ப பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒண்ணு உங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பெரியவங்க சொன்ன வார்த்தையை மீறி நடந்துக்க கூடாதுன்னு எங்க அம்மா எங்க 2 பேருக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நாங்களும் அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஆ, அதனால இந்த வீட்டுக்குள்ள நான் வரல. என்னம்மா இது? தேனுக்கு உதவி பண்றதுக்காக தான் நீங்க வந்திருக்க. இப்போ உள்ள வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? உள்ள வந்துதான் உதவி பண்ணணும்னு இல்லையா அத்தை? இதோ இந்த இடம் தான் இருக்கே. இங்கயா? ஆமாக்கா, காத்தாட இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீ போய் மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு வா, வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். அக்கா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, வேலை நிறைய இருக்குல்ல. சரி. வா. உன்னை யார் வர சொன்னது? அம்மாச்சி தாங்க வர சொன்னாங்க. அப்பத்தா, நீங்க எதுக்கு அப்பத்தா அவளை வர சொன்னீங்க? தேன்மொழி தான் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு கேட்டா, அதான் அம்மாச்சி பெரிய மனசு பண்ணி வர சொன்னாங்க. இவ அம்மாச்சி அவமானப்படுத்தணும்னே வெளியே உட்காந்து வேலை பார்க்கணுங்கிறா. யாரையும் அவமானப்படுத்தணும்லாம் இல்ல, பின்ன என்னவா? பெரியவங்க பேச்ச கேக்குறேன் அவ்வளவுதான். ஐயோ, இவளை எதுக்கு அப்பத்தா வர சொன்னீங்க? திமிர பாத்தீங்களா? டேய், அந்த புள்ள என்ன அவளுக்கு அவ வந்திருக்கா? தேன்மொழிக்கு ஒத்தாசை பண்ண வந்திருக்கா. அதுவும் அந்த ஆர்டரை முடிச்சா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்ல பேரு. ஆமா, இவளால தான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் வரணுமா? ஏற்கனவே இவளால ரொம்ப நல்ல பேர் எடுத்திருக்கோமே. மண்டபத்துல எல்லாம் வச்சு எடுத்த பேர் போதாதா? எதுக்கு முடிஞ்சு போனதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? விடுமா. மீனாட்சி, நீ உள்ள வந்து வேலை பார்க்கலாம்ல. பரவாயில்ல மாமா, நான் இந்த திண்ணையிலேயே உட்காந்துக்கிறேன். லோகு, இந்த திண்ணையும் என் வீட்டில தான் இருக்கு. அதை யாரும் மறக்க வேணான்னு சொல்லு. மாமா, இந்த வீட்டை பாட்டியா கட்டினாங்க.